அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த கூட்டணி கட்சி. கூட்டணி கட்சி. உறவுகளே கொஞ்சம் நல்லா சிந்திச்சு உள்வாங்குங்க. இந்த இடத்துல போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கல. இந்த தேர்தலில் வச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்டாயப்படுத்துகிறாங்க. பாரதிய ஜனதா தலைமை டெல்லியிலிருந்து நம்மளுடைய தமிழராகிய எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுதாங்க. மிரட்டி என் கூட கூட்டணிக்கு வரலன்னா நீ பண்ண தவறுகள், லஞ்சம், ஊழல் இதெல்லாம் காட்டி உன்னை தூக்கி சோழியை முடிச்சிருவோம், உன் ரெட்டலை சின்னத்தை பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பல மிரட்டல்கள் விட்டு இப்போ கூட்டணியில் வச்சுட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல, நயினார் நாகேந்திரன் வந்து உங்களுக்கே தெரியும், அவர் ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இப்போ வந்து நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கார். இப்போ இதனால் அவருடன் சார்ந்த உறவுகள் நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட தயாராகிட்டீங்க. நான் அந்த உறவுகளை பார்த்து ஒரு 2-3 கேள்வி தான் கேட்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா சசிகலா இருக்காங்களா, சசிகலா 4 வருஷம் உள்ளதுக்கு வச்சாங்க. அந்த அம்மா வந்து உண்மையில ஒரு வீரப்பெண்மணி. அதாவது சில தவறுகள், எல்லாரும் தவறுகள் பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த அம்மாவும் சில தவறுகள் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோமே. இந்தியாவில் அந்த அம்மா மட்டும்தான் தவறு பண்ணுச்சா? ஒரு 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 பெண்ணுன்னு கூட பார்க்காம 4 வருஷத்துக்கு உள்ள வச்சுட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி நடந்துச்சா இல்லையா? 4 வருஷத்துக்கு உள்ள வச்சாங்க. அதெல்லாம் மறந்துட்டு அந்த உறவுகள் நீங்க திருப்பியும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போறீங்கன்னா போடுங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. இதனாலதான் வடக்குள்ள என்ன சொல்லலாம்னா, தமிழை வந்து எல்லாத்தையுமே மறந்துடுவான்டா. மறக்கக்கூடாது உறவுகளே, மறக்கக்கூடாது. அந்த அம்மா பாவம் 4 வருஷம் உள்ள இருந்தாங்க. 4 வருஷம். அப்ப கூட சசிகலா அம்மாவனுடைய உயிருக்கு கேடு அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் குரல் கொடுத்தாரு. வேற யாருமே குரல் கொடுக்கல. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் இன்னைக்கு அவருடைய அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நல்ல வளர்ச்சியில வந்தாரு. இன்னைக்கு அவர் சுத்தமா காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணதாருன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். அது உங்களுக்கே தெரியும், சரியா? அதுல நிறைய உண்மைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எங்க ஐயா ஓ பன்னீர்செல்வம், அதாவது மண்குருதியை நம்பி ஆத்துல இறங்கின கதையா பிஜேபியை நம்பி ஆத்துல இறங்கி காலை வச்சுட்டு இன்னைக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க உறவுகளே, நீங்க யோசிச்சு பாருங்களேன். சசிகலா அம்மையார், அண்ணன் டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையுமே முடிச்சு விட்டது இந்த பாரதிய ஜனதா கட்சி. இதை நீ நல்லா அறிவாளி உள்வாங்கு. முடிச்சு விட்டது வந்து பிஜேபி. இன்னைக்கு நீ அதே கட்சிக்கு ஓட்டு போடுறதுனா நீ உண்மையிலேயே தமிழனா, தன்மான தமிழனா இருக்கியா அப்படிங்கிறத நீ யோசித்துக்க. இன்னும் நிறைய இருக்கு சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம். உறவுகளே, சிந்திங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாகட்டும், இல்ல மத்தியில நடந்துக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா ஆட்சியாகட்டும், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு அப்படிங்கிறத வருங்காலத்துல நீங்க உணர்ந்துக்கக்கூடிய காலம் வரும். இந்த தடவை நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எந்த இடத்திலையும் ஒரு நெளிவு சுழிவு இல்லாமல் தெளிவான பாதையில் வளைந்து கொடுக்காமல் ஒரு தெளிவான பாதையில் தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுடைய மெய்யியலுக்குமான ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்குது. தமிழ் தேசியம் என்கிற ஒரு ஆகப்பெரும் கோட்பாட்டை கொள்கையை முன் வச்சு அந்த கட்சி போயிட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு உறவுகளே வாக்களிங்க. இன்னும் கொஞ்ச காலம்தான். அதுக்கப்புறம் இங்க ஜாதியை பத்தி எல்லாம் ஒன்றும் பேச முடியாது. வடக்கன் அடிப்பான், சப்புன்னு அடிப்பான். உறவுகளே, சிந்திங்க. தமிழ்நாட்டை தமிழர்களாகிய நாம் தான் ஆளணும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இந்த இடத்துல ஜாதி, மதம், பணம், கோட்டு, கோழி பிரியாணி அப்படி நின்னீங்கன்னா உங்க தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாயிரும். இன்னைக்கு அடிக்கக்கூடிய வெயில பாருங்க. என்ன வெயில் அடிக்குது. அந்த அளவுக்கு இந்த பூமியை கெடுத்திருக்காங்க இந்த திராவிட கட்சிகளும் இந்த தேசிய கட்சிகளும். தமிழ்நாட்டுல எவ்வளவு மரங்கள் இருந்தது, எவ்வளவு மலைகள் இருந்தது, இதெல்லாம் வெட்டி அடைச்சு ஒடிச்சு அம்புட்டையும் கடத்தி கொண்டு போறாங்களா? ஏன் இதை பத்தி யோசிக்க மாட்டேன்றீங்க? இந்த அடிக்கிற வெயிலுக்கு, இந்த வெக்கைக்கு உங்க பிள்ளைகள் எந்த இடத்துல போய் வாழ்வாங்க? சரி, நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய தண்ணியை தான் வித்துட்டாங்க. ஆடு, மாடு, கோழி, குஞ்சு, குருவி, காக்கா, மைனா, சிங்கம், புலி, யானை இதெல்லாம் எங்க போகும்? உறவுகளே, சிந்திங்க. இனிமேலும்
தயவு செய்து இந்த திராவிட கட்சிகளோ இந்த தேசிய கட்சிகளோ வேண்டாம் வேண்டாம். அது உங்களை ஒரு நாளும் காப்பாத்தாது. குறிப்பாக படித்த இளைஞர்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அரசியலை பத்தி பேசுங்க, நிறைய அரசியலை பத்தி பேசுங்க. இல்லை அப்படின்னா நீ படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி வருங்காலத்துல நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறிதான். முடித்துக்கோங்க உறவுகளே. திரும்பவும் சொல்லுதேன், விழிப்புதான் விடுதலையின் முதல் படி.